வணக்கம் மக்களே. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது வானவில் எஃப்எம். நான் உங்க ஜோவி. இது உங்களின் வாங்க பேசலாம் நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம எந்த தலைப்புல பேச போறோம்னா, இன்னைக்கு நம்ம உலகத்தையே அழகா மாற்றி வச்சிருக்கோம் ஒரு விஷயம்னா அது காதல் தாங்க. காதல் சூழ் உலகுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இனிமையை கொடுத்துட்டு இருக்கும் ஒரு விஷயம் காதல். நிறைய பேருக்கு அது ஒரு டானிக் போல. அதுதான் அவங்கள வாழ்க்கையின் ஒவ்வொரு படியா நகர்த்திட்டு போகுதுன்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்க பெரிய திரை, சின்ன திரை, புத்தகங்கள், கணினி, ஏன் நம்ம ரேடியோ உலகத்தையும் எடுத்துப்போம். எல்லா இடத்துலயும் காதல் தானே அதிகமா காண்பிக்கப்படுது. இப்படி நிறைய பேருக்கு இனிமை சேர்க்கும் காதல் சில பேருக்கு வருத்தமா, சில பேருக்கு காயமா, சில பேருக்கு ஏமாற்றமா, சில பேருக்கு துரோகமா, சில பேருக்கு கோபமா, இப்படி நிறைய முகங்களை காட்டியிருக்கு. அப்படி காதல் யாருக்கெல்லாம் இனிமையை சேர்க்காம கஷ்டத்தை கொடுத்திருக்கோ அவங்க அவங்களோட காதல் அனுபவத்தை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க என்னோட பேசலாம் வாங்க. இது வானவில் எஃப்எம். நான் உங்க ஜோவி. இது உங்களின் வாங்க பேசலாம் நிகழ்ச்சி. நீங்க எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய அலை பேசி எண் இதுதான். இனிமையா பேசிய இந்த ரேடியோ ஜாக்கியின் குரலை கேட்டபடி காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் அகன்பரிதி. 40 நெருக்கத்தில் இருப்பதை உணர்ந்துவது போல் அவன் தலையில் அங்கங்கே வெள்ளை முடிகள் எட்டி பார்க்க, அதை மறைத்து கருப்பு சாயம் பூச அவன் விரும்பவில்லை. எப்போதுமே அவன் எளிமையை, உண்மையை விரும்புகிறவன். வெள்ளை முடிகள் அவனுக்கு வயதை கூட்டி எடுத்து காட்டியதை தவிர, சிறுவயதிலிருந்து அவன் செய்து வரும் உடற்பயிற்சியும் யோகாவும் அவனது உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தது. அவன் இப்போது அவனது அகன் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சிக்காக ஒரு முக்கிய வியாபார ஒப்பந்தம் குறித்த சந்திப்புக்காக செல்கிறான். அதுவும் கோடி கணக்கில் உருவாகி கொண்டிருக்கும் வியாபாரத்திற்கான சந்திப்பு அது. ஆனால் அதை பற்றிய எந்த ஒரு பதட்டமோ கவலையோ இல்லாமல் சாதாரணமாக வானொலியில் பாட்டு கேட்டபடி பயணித்தான். இதுதான் அவனது வழக்கமும் கூட. எதற்குமே அலட்டிக்கொள்ளாத குணம். எப்படியும் தன்னால் ஒரு காரியத்தை சரியாக செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை நிறைந்தவன் அவன். பதட்டத்தால் எதுவும் சரியாகாது என்பதை உணர்ந்தவன். அதனால் தன் மூளையை அதிகம் யோசிக்க வைக்காமல் இருக்க பயணத்தின் போது எப்போதும் வானொலியில் பாட்டு கேட்டபடி செல்லும் அகனுக்கு இன்றைய வானொலி நிகழ்ச்சியில் அந்த பெண் சொன்ன தலைப்பை கேட்டதும் அவனுக்குமே அந்த தலைப்பை குறித்து பேச வேண்டும் என்ற ஆவல் உண்டாக காதில் ப்ளூடூத்தை மாட்டியவன் அவர்கள் கொடுத்த எண்ணுக்கு அழைத்து விட்டான். அழைப்பு ஏற்கப்பட்டு சிறிது நேர காத்திருப்புக்கு பின் இப்போ அடுத்த காலர் நம்மோட இணைப்புல இருக்காங்க. சொல்லுங்க, நீங்க யார் பேசுறீங்க என்ற ரேடியோ ஜாக்கியின் குரலை அடுத்து, நான் அகன்பரிதி, சென்னையிலிருந்து பேசுறேன் என்று அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள, உங்க காதல் அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்குங்க சார். காதல் உங்களுக்கு எதை பரிசா கொடுத்தது என்று ரேடியோ ஜாக்கி கேட்டாள். என்னுடையது அன்கண்டிஷனல் லவ். என் காதலிக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருந்தேன். இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத ஒன்ன அவ கேட்டா கூட நிறைவேற்றி கொடுக்க காத்திருந்தேன். அவ என்ன சாக சொன்னா கூட சந்தோஷமா செத்து போக கூட நான் தயார்தான். ஆனா அப்படி எதுவுமே அவ என்கிட்ட கேட்கல. அவ என்கிட்ட கடைசியா கேட்டது நாங்க பிரிஞ்சிடணுங்கிறது தான். அவ எது கேட்டாலும் நிறைவேற்றி கொடுக்க நான் தயாரா இருக்கும்போது, என் காதலி காதலே வேண்டாம்னு என்கிட்ட கேட்கும்போது அதை நிறைவேற்றி கொடுக்கறது தானே முறை. அதனாலதான் அவளை விட்டு பிரிஞ்சிட்டேன் என்று அவன் உருக்கமாக கூற, ஓ, அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கோம் இல்ல சார் என்று ரேடியோ ஜாக்கி கேட்டாள். இல்ல, அதான் நான் சொன்னனே, என்னோடது அன்கண்டிஷனல் லவ். நாங்க பிரிஞ்சதும் கூட நான் அவளுக்காக தான் செஞ்சேன். அதுல எனக்கு சந்தோஷம்தான். எங்க பிரிவு தான் அவளை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாவும் வச்சிருக்குன்னா அதுவே எனக்கு போதும். அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அவ என்னை ஏமாத்திட்டா, என்னை விட்டு போயிட்டான்னு நான் வருத்தப்பட்டா அப்புறம் என் காதலுக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. ஆனாலும் அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு சூனியம்தான். என்னைக்குமே என் வாழ்க்கையில அவளை தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல. அவளை நினைச்சிட்டு வாழ்றது எப்போதும் ஒரு சுகமான வலிதான். அந்த வலியோட என் வாழ்க்கைய நான் வாழ்வேன் என்று அவன் சொல்லி முடித்தான். வாவ், சூப்பர் சார். உங்க காதலை நினைச்சு நான் அப்படியே சிலிர்த்து போயிட்டேன் சார். உங்களை போல ஒரு ஆளை தவற விட்ட அந்த காதலி அதிர்ஷ்டம் இல்லாதவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். செம்ம காதல் சார் உங்களோடது என்று ரேடியோ ஜாக்கி அவனை புகழ்ந்து கொண்டிருக்க, அகன்பருதியை போல் காரில் பயணம் செய்தபடியே வானொலி கேட்டபடி வந்தாள் நேரதி. அவளுக்கோ அகனின் பேச்சை கேட்டு பற்றி கொண்டு வந்தது. அதுவரை அந்த நிகழ்ச்சியை கேட்டபடி வர வேண்டும் என்று நினைத்தவள் உடனே அந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டும் என்று தொடர்பு கொண்டாள். அகனிற்கு பிறகு 2 அழைப்பினர் பேசிய பின்னரே நேயாவிற்கு தொடர்பு கிடைத்தது. அவள் அழைப்பு ஏற்கப்பட்டது. இப்போ அடுத்த காலர் நம்ம கூட பேச இருக்காங்க.
ஹலோ, சொல்லுங்க, நீங்க யார் பேசுறது என்ற ரேடியோ ஜாக்கி கேட்டு முடித்ததும், நான் நேயரதி, சுருக்கமா நேயா, சென்னையிலிருந்து தான் பேசுறேன் என்று அவள் பதில் கூறினாள். சொல்லுங்க நேயா, காதல் உங்களுக்கு எதை பரிசா கொடுத்தது என்று ரேடியோ ஜாக்கி கேட்க, துரோகம், காதல் எனக்கு துரோகத்தை தான் பரிசா கொடுத்தது என்று நேயா பதில் கூறினாள். ஓ, கேட்க கஷ்டமா இருக்கு. அந்த துரோகத்தை நீங்க எப்படி தாங்கிக்கிட்டீங்க நேயா? ரேடியோ ஜாக்கியின் கேள்விக்கு, துரோகம் ஒண்ணும் எனக்கு புதுசு இல்ல. என்னோட அப்பா எங்க அம்மாக்கு செஞ்ச துரோகத்தை பார்த்தது வளர்ந்தவனா. நான் சின்ன வயசா இருக்கும் போதே அம்மாவையும் எங்களையும் தவிக்க விட்டுட்டு என்னோட அப்பா இன்னொரு பெண்ணை தேடி போயிட்டாரு. அப்புறம் என்னோட அண்ணன் அவனோட காதலுக்காக எந்த ஒரு வருமானமும் இல்லாம அவனை மட்டுமே நம்பிட்டு இருந்த எங்க குடும்பத்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிறுத்திட்டு அவனுக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எங்களுக்காக அவன் தியாகியா இருக்கணும்னு சொல்லல, ஆனா எங்களை தவிக்க விட்டு பிடிச்சவளை கல்யாணம் செய்தானே, அவளோடையாவது சந்தோஷமா வாழ்ந்தானா? இல்லையே, அவளை கை விட்டுட்டு இப்ப இன்னொரு பெண்ண கல்யாணம் பண்ணிருக்கான். வீட்டுக்குள்ளேயே இப்படி துரோகிகளையும் சுயநலவாதிகளையும் பார்த்தாலும் அப்பவும் ஆண்களை தான் இந்த மனசு நம்புது. கருத்து தெரிஞ்சதுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு உயிரா பழகினவன் அவனோட காதலுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வேண்டான்னு தூக்கி போட்டு போனான். என்னோட மனச உடைச்சிட்டு போனான். இவ்வளவு பட்டும் உன்னை உயிரா காதலிக்கிறேன்னு சொல்லி என் பின்னாடியே சுத்தி வந்தான் ஒருத்தன். அவனோட காதலை நம்புனேன், அவனை நம்புனேன், மனசார அவனை காதல் ஏத்துக்கிட்டேன். அதே அளவு காதலை நானும் அவன் மேல வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான முயற்சியும் செஞ்சேன். அவன்தான் என்னோட உலகம்னு நம்ப ஆரம்பிச்சேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறப்போ ஒரு கட்டத்துல நான் பெரிய ஆளா வரணும், இந்த காதல் எல்லாம் என்ன முன்னேற விடாதுன்னு என்ன தூக்கி போட்டு போயிட்டான். என்னவோ நிறைய துரோகத்தை பார்த்தது இது என்ன பெருசா பாதிக்கல. ஆனா அப்பவே மனசுல முடிவு செஞ்ச ஒரு விஷயம், ஆண்கள் எல்லாம் சுயநலவாதிங்க, காரியக்காரங்க, அவங்க காரியத்தை சாதிச்சுக்க எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய துணிவாங்க என்று அவள் பேசும்போதே அதில் கோபம் நன்றாக தெரிந்தது. உங்க ஃபீலிங்ஸ் புரியுது நேயா, ஆனா எல்லா ஆண்களும் அப்படி இல்லையே. இதோ இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரு காலர் பேசினாரு. அவரோட காதல் அன்கண்டிஷனல்னு சொன்னாரு. அவங்க காதலி கேட்டாங்கன்னு அவரோட காதலியே விட்டு கொடுத்தாரே, அப்போ அதை என்ன சொல்றீங்க என்று ரேடியோ ஜாக்கி பதில் கேள்வி கேட்க, அதெல்லாம் சும்மா சிம்பத்தி கிரியேட் செய்யதான்னு சொல்லுவேன். சும்மா அவ எனக்கு கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, அவ எங்க இருந்தாலும் வாழ்கன்னு பாட்டு பாடுறது. இல்ல அவ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி வாழ்வே மாயம்னு தாடி வச்சுட்டு சுத்துறது. இல்ல எனக்கு கிடைக்காதவ மத்தவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லி ஆசிட் ஊத்துறது, அவ உயிரையே இழுத்துடுறது. ஏன் இப்படி இருக்கணும்? அந்த பொண்ணு உங்களை விட்டு ஏதோ காரணத்தால தானே பிரிஞ்சு போனா. அதோட அதை விட்டுட்டு வெளியே வாங்கல. அதுலயே இல்லாம அதையே பிடிச்சுக்கிட்டு ஏன் தொங்கணும்? அந்த காலர் பெரிய தியாகி போல பேசினாரே. அவர் காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா அப்போ இன்னொருத்தருக்கு உரிமையான பொண்ணதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரா என்று நேயா கேட்டாள். அவரோட காதலியா இருந்த பெண்ண நினைச்சிட்டு இருக்காரு. அவ்வளவு பேசுற நீங்க உங்க காதலரை கூட ஒரு நாள் கூடவா நீங்க நினைச்சு பார்க்காம இருப்பீங்க என்று ரேடியோ ஜாக்கி கேட்கவும், நினைப்பேன் அவனோட முன்னேற்றத்துக்கு இந்த காதல் தடையா இருக்குன்னு சொன்னானே, அதை நினைச்சுப்பேன். அதை நினைச்சு நினைச்சு பார்த்து நான் என்ன முன்னேற்றிப்பேன். அதுக்காக அந்த துரோகத்தை நினைச்சுப்பேனே தவிர, ஐயோ அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டானேன்னு அதை நினைச்சு அழவோ ஃபீல் செய்யவோ மாட்டேன். அத இங்கேயும் சொல்லணும்னு நினைச்சுதான் போன் செஞ்சேன் என்று கூறினாள். வா, சூப்பர் நேயா, உங்க பேச்ச கேட்கிற ஒவ்வொருத்தரும் இதை யோசிச்சு பாப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு கால் செய்து பேசினதுக்கு நன்றி என்று சொல்லி அழைப்பு அணைக்கப்பட்டது. அதிகம் அலட்டலாக பேசிய அகனிற்கு பதில் அளித்துவிட்ட திருப்தி நேயாவுக்கு இருந்தாலும் அவன் இவள் பேசியதை கேட்டிருப்பானா? ஒருவேளை கேட்காமல் போனால் இப்படியே எப்போதும் பிதற்றிக் கொண்டிருப்பான். இன்று போல் மீண்டும் அவனது மூக்கை உடைக்க யார் கூடும், யார் இருக்கக்கூடும் என்று தனக்கு துளி கூட அறிமுகம் இல்லாதவனை பற்றி யோசித்தபடி அவள் காரில் பயணம் செய்ய, அகனோ அவள் பேசியதை முழுதாக கேட்டிருந்தான். ஆனால் அவள் பேசியது அவனுக்கு அதிகப்படியாகவே தோன்றியது. அவள் ஆண்களால் பாதிக்கப்பட்டவளாக இருந்தால் அதற்காக உலகத்தில் இருக்கும் ஆண்கள் அனைவரையும் துரோகிகள், சுயநலவாதிகள் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? என் காதலை அவள் எப்படி குறை சொல்லலாம் என்று சிந்தித்தவனுக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவில்லை. இப்படி இருவருக்கும் ஒருவருக்கொருவர் அறிமுகமே இல்லை என்றாலும் அந்த கார் பயணத்தில் நேயா அகனையும், அகன் நேயாவையும் நினைத்தபடி பயணித்தார்கள். ஏற்கனவே வானொலியில் அகன் பேசிய பேச்சு நேயாவை எரிச்சல் படுத்தியிருக்க, இப்போது சந்திக்க செல்பவனை நினைக்கும் போதே அந்த எரிச்சல் அதைவிட அதிகமானது. அவள் சந்திக்கும் நபர் வேறு யாரும் இல்லை,
அவளுக்காக அவளின் அக்கா பார்த்திருக்கும் மாப்பிள்ளை. பெயர் கணேஷ். ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவன். முதல் மனைவியை விவாகரத்து செய்திருக்க இப்போது மறுமணம் செய்யவிருப்பவன். காதல் என்ற பெயரில் அவளுக்கு கிடைத்த துரோகத்திற்கும் நிராகரிப்பிற்கும் பின் ஆண்கள் மீது முற்றிலும் நம்பிக்கை இழந்திருந்தவளுக்கு திருமண பந்தத்தின் மீதும் பற்று இல்லாமல் போக இதோ திருமணம் வேண்டாம் என்ற முடிவோடு 35 வயதில் வந்து நிற்கிறாள். ஆனால் இப்போதோ அவள் திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாள். தந்தை இவர்களை தவிக்க விட்டு வேறொரு பெண்ணுடன் சென்றபோது நேயா மற்றும் அவளின் உடன் பிறந்தவர்கள் இருவரும் அப்போது பள்ளி படிக்கும் வயதில்தான் இருந்தார்கள். அப்போது அன்னையோடு சேர்த்து இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது அவளின் அன்னை வழி பாட்டிதான். அவருக்கு என்று இருந்த சொந்த வீட்டில்தான் இவர்கள் வசித்து வந்தனர். பிறகு நேயாவின் அக்கா அண்ணன் இருவருக்கும் திருமணமானதும் அவரவர் குடும்பம் என்று தனியாகிவிட அன்னை மற்றும் பாட்டியுடன் அவள் மட்டுமே தனியாக வசித்து வந்தாள். பாட்டி அன்னை என்று அடுத்தடுத்து இருவரும் இறந்து போனதும் அவள் தனியாக ஆகிவிட்டாள். அந்த பெரிய வீட்டில் ஒரே ஆளாக இருந்து தனியாக பராமரிப்பது பெரும் கடினமான வேலையாக இருந்தது. அண்ணன் அக்கா வீட்டில் தங்கி இருவருக்குமே அவள் தொல்லை கொடுக்கவும் விரும்பவில்லை. அவர்களுமே அவளின் வருகையை விரும்ப மாட்டார்கள். அப்போது அவள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்ததால் மகளிர் விடுதியில் தங்குவது அவளுக்கு வசதியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பாட்டி அந்த வீட்டை அவளுக்கும் அவளின் உடன்பிறப்புகளுக்கும் போய் சேர வேண்டும் என்று உயில் எழுதியிருந்தாள். அதுவும் அந்த வீட்டை விற்க வேண்டுமானால் மூவருக்கும் திருமணம் ஆனதுதான் அந்த வீட்டை விற்க முடியும் என்பது போல் அந்த உயில் இருந்தது. அவள் உயிரோடு இருக்கும் வரை எப்படியாவது அவளுக்கு திருமணத்தை முடித்துவிடும் முனைப்பில் இருந்தாள். ஆனால் அவளோ அவளது ஆசைக்கு பிடி கொடுக்கவில்லை. அதனாலேயே இப்படி ஒரு உயில் எழுதியிருந்தாளோ என்பது அவளுடைய சந்தேகம். அவள் விடுதிக்கு போனதும் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை பணத்தை அவளின் உடன்பிறப்புகள் இருவரும் பகிர்ந்து கொள்வர். அவளும் தனக்கு ஒரு பங்கு என்றெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாள். அவளின் படிப்படியான முன்னேற்றமே அவளின் அடிப்படை வசதிகளுக்கும் அதிகமாகவே இருந்தது. இப்போதோ அந்த வீடு தற்போது கோடிக்கணக்கில் விற்பனைக்கு போகும். அதனால் அதை விற்று பணமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவளது உடன்பிறப்புகள் சில காலமாகவே நினைத்திருக்க, அதற்கு அவள் திருமணம் செய்யாததுதான் அவர்களுக்கு பெரும் தடையாக இருக்கிறது. அதற்காகவே அவளை திருமணம் செய்ய சொல்லி அவளது சகோதரனும் சகோதரியும் அவளை கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அவள் மீது உள்ள அக்கறையில் இருவரும் அவளது திருமணத்தை பற்றி பேசினால் கூட பரவாயில்லை. அவர்களுக்காக திருமணத்தை பற்றி யோசிக்கலாம். ஆனால் சொத்திற்காக அவளை திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினால் அதற்கு அவள் ஒத்துக்கொள்வாளா என்ன? எனக்கு வேணும்னா அந்த வீட்டுல பங்கு வேண்டான்னு சொல்லிடுறேன். நீங்களே வித்து எடுத்துக்கங்க. இதுக்காகலாம் எனக்கு கல்யாணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க என்று அவள் உடன்பிறப்புகளிடம் கூறிவிட்டாள். நீ வேண்டான்னு சொன்னா போதுமா? உயில்ல 3 பேருக்கும் இந்த வீடு போய் சேரணும்னு போட்டிருக்கு. நீ உயிரோட தானே இருக்க, அப்போ உன்னையும் கணக்குல எடுப்பாங்க தானே. நீ ஏன் வேண்டான்னு சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கும் கல்யாணம் ஆகியிருக்கணும், அப்போதான் இதை விற்க முடியும்னு வக்கீல் சொல்றாரு. பேர் மட்டும் அழகா நேயான்னு இருந்தா போதாது, அந்த நேயம் மனசுல இருக்கணும். இப்படி எங்களை எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்படுத்த போற? நீ தனி ஆளு, நல்லா சம்பாதிக்கிற, உன்னோட இஷ்டத்துக்கு இருக்கிற. ஆனா எங்களை நினைச்சு பாத்தியா? ஒரு குடும்பமா இருக்கும்போது எவ்வளவு செலவுகள் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த வீடு வித்த பணம் வந்தா அது எங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும். இல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன். ஊர்ல யாருக்கும் காதல் தோல்வியா இல்ல? அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழலையா? நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க என்று அவளது சகோதரி கேட்க, அதற்கு நேயா பதில் ஏதும் பேசவில்லை. அவளது திருமணம் வேண்டாம் என்ற முடிவு காதல் தோல்வியால் என்று யார் சொன்னது? இவர்களுக்கு அவள் உயிரோடு இருப்பதுதான் இப்போது பிரச்சனை. ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல செத்துப்போ என்பது போல் உள்ளது அவள் சகோதரியின் பேச்சு. ஆனால் ஒரு ஆணை நம்பி திருமணம் செய்து கொள்வதற்கு பேசாமல் செத்து போவதே மேல். உங்களுக்கு வீட்டை விற்கணுங்கிறதுக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்பது போல் அமைதியாகிவிட்டாள் நேயா. ஆனால் இருவரும் விட்டால்தானே. எப்போதும் அந்த வீட்டை விற்பது பற்றியே பேசுவது மட்டுமில்லாமல் அவர்களே அவளுக்கு மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பித்து விட்டனர். அவர்களின் தொல்லையால் அவளும் அவர்களை பேருக்கு சந்தித்துவிட்டு வந்து அந்த வரனை நிராகரித்து விடுவாள். இப்போதும் அப்படிதான் கணேஷை பார்க்க செல்கிறாள். ஈசிஆரில் உள்ள ரெஸ்டாரண்டிற்கு அவளை வர சொல்லி கணேஷ் குறுந்தகவல் அனுப்பியிருந்தான். அந்த இடத்தை அடைந்தவள் அவனுக்கு அங்கு வந்து விட்டதாக சொல்லி பதில் குறுஞ்செய்தி அனுப்பியவள், சே எத்தனை நாள் இந்த தொல்லையோ என்று மனதில் புலம்பியபடி அந்த ரெஸ்டாரண்டை அடைந்தவள் அவளது காரை பார்க் செய்துவிட்டு ரெஸ்டாரண்டிற்குள் நுழைய
கணேஷோ அவளுக்காக வாசலிலேயே காத்திருந்தான். வியாபார சந்திப்பு 5 நட்சத்திர ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க தன் காரில் அந்த இடத்தை வந்து அடைந்த அகன் அந்த பயணத்தின் இடைவெளியிலேயே நேயாவை மறந்து விட்டவன் இப்போது நடக்கவிருக்கும் சந்திப்பை பற்றி மட்டுமே தன் சிந்தனையில் வைத்திருந்தான். அவனது வரவிற்காக கமல் வாசலிலேயே காத்திருக்க காரை பார்க் செய்ய கொடுத்துவிட்டு கம்பீரத்தோடு கோட் சூட்டில் இறங்கியவன், என்ன மீட்டிங் ஆரம்பிச்சிச்சா கமல் என்று காத்திருந்தவனை பார்த்து கேட்க, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அகன் என்று கமல் பதில் கூறினான். ஆமா, நீ என்ன இங்க செஞ்சிட்டு இருக்க? உன்னை இந்த மீட்டிங்க்கு நான் வர வேணான்னு சொன்னதா ஞாபகம். இன்னைக்கு கயலுக்கு செக்கப் இருக்குல்ல, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாம இங்கேயே வந்த என்று அகன் கேட்க, இல்ல அகன், டாக்டர் அப்பாயின்மெண்ட் 6 மணிக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதான் அதுக்குள்ள இங்க வந்து மீட்டிங்ல கலந்துகிட்டா உங்களுக்கு உதவியா இருக்குமேன்னு என்று கமல் தயங்கி தயங்கி கூற, ஒருவேளை மீட்டிங் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வ என்று அகன் பதில் கேள்வி கேட்டான். அது இன்னைக்கு போக முடியலனாலும் நாளைக்கு திரும்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கமல் பதில் கூறினான். கயலை செக்கப் கூட்டு போறதை விட இப்ப இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமா? இதுல எனக்கு லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா கயலுக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும். கயல் விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டியே, இப்ப என்ன என்று அகன் கேட்க, அது கயல் தான் நீங்க போனா அண்ணனுக்கு உதவியா இருக்கும்னு என்னை கட்டாயப்படுத்தி அனுப்புனான் என்று கமல் பதில் கூறினான். அவ அப்படிதான் சொல்லுவா, ஆனா நமக்கு அவளை விட மத்தது முக்கியம் இல்ல. நானே தனியா மீட்டிங்ல கலந்துக்கிறேன், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு என்று அகன் அப்போதும் அவனை அனுப்புவதிலேயே குறியா இருக்க, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, வந்ததுக்கு கொஞ்ச நேரமாவது மீட்டிங்ல கலந்துட்டு போறனே என்று கமலும் விடாமல் கேட்டான். திரும்ப திரும்ப என்ன ஒரே விஷயத்த சொல்ல வைக்காத கமல் என்று அகன் கோபப்படவும் தான் கமல் அங்கிருந்து புறப்பட்டான். அகனும் வியாபார சந்திப்பில் கலந்து கொள்ள ஹோட்டலுக்குள் நுழைந்தான். போட்டிருந்த ஜீன்ஸ் பேண்டிற்கு பொருந்தாத நிறத்தில் குர்த்தி அணிந்து அவளின் நீள முடியை பாதி கொண்டையும் பாதி குதிரைவாலுமாக ஒரு கிளிப்பில் அடக்கியிருக்க, எந்த ஒப்பனையும் இல்லாது தோளில் தொங்கிய கைப்பையையும் அணிந்திருந்த கண்ணாடியை சரி செய்தபடி வந்து கொண்டிருந்த நேயாவை கணேஷ் கவனித்தபடி நின்றிருந்தான். அவனது புகைப்படத்தை அவளுக்கு அனுப்பியிருந்தாலும் அதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளாத நேயா கணேஷை தாண்டி ரெஸ்டாரண்டிற்குள் நுழைய முயற்சிக்க, ஹாய் நேயா, என்ன கவனிக்காம நீங்க பாட்டுக்கு போறீங்க என்று கணேஷ் கேட்கவும் தான், ஓ இவன் தான் கணேஷா என்று மனதில் கேட்டபடி, சாரி நீங்க தான் கணேஷ்னு எனக்கு தெரியல என்று அவள் சொல்லவும் அவளது பதிலை கேட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. சரி பரவாயில்ல விடுங்க, வாங்க உள்ள போலாம் என்றவன், கார்ல வந்தீங்க போல இருக்கு, அது உங்க சொந்த வண்டியா என்று அவளிடம் கேட்டபடி அவளோடு உள்ளே நுழைந்தான். ஆமா சொந்த வண்டிதான் என்று அவள் பதில் கூற, வெரி குட், மொத்தமா கேஷ் கொடுத்து வாங்கினீங்களா இல்ல லோனா என்று அவனது அடுத்த கேள்வியில் எரிச்சலானவள் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், லோன் தான் என்று பதில் கூறினாள். அதற்கு அவன் பதிலளித்த ஓ அவனது மனநிலையை அவளுக்கு நன்றாக உணர்த்தியது. அதற்குள் அவர்கள் அமர வேண்டிய இடம் வரவும் இருவரும் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்து கொண்டனர். அவர்களை பார்த்து ஆர்டர் எடுக்க வந்த பணியாளரிடம் அவனே அவர்கள் இருவருக்கும் வேண்டியதை ஆர்டர் கொடுத்தவன், நேயாவிற்கு அந்த உணவு பிடிக்குமா என்று கூட கேட்கவில்லை. அவளுக்கு அது உறுத்தலாக இருந்தாலும் அவனிடம் வெளிப்படையாக அவள் கேட்கவில்லை. ஆர்டர் கொடுத்து முடிந்ததும், இன்னும் எத்தனை மாசம் லோன் கட்டணும் நேயா என்று கணேஷ் கேட்க, அவன் அதிரும்படியான பதிலை கூறலாமா என்று ஒரு நொடி யோசித்தவள் பின் அந்த யோசனையை விட்டு, லோன் முடிய இன்னும் 2 மாசம்தான் இருக்கு என்ற உண்மையை பதில் கூறினாள். ஓ இன்னும் 2 மாசம் தானா, சூப்பர், அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஆமா, நீங்க இப்போ உங்க ஃப்ரெண்டோட தனியா ஒரு வீட்டுல தங்கிருக்கீங்க இல்லையா, அது சொந்த வீடா இல்ல வாடகையா என்ற அவனது அடுத்த கேள்வி அவளுக்கு இன்னும் எரிச்சலூட்ட, இல்ல அது என் ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட், நான் அங்க தங்கறதுக்கான பணத்தை அவளுக்கு கொடுத்துடுவேன் என்று எரிச்சலை அடக்கி கொண்டு பதில் கூறினாள். அப்போ உங்களுக்கு சொந்தமா எந்த வீடும் இல்லையா? இப்ப நீங்க தனியா ஆடிட்டிங் கம்பெனி வச்சிருக்கீங்க, அந்த கம்பெனி நல்லா போகுதுன்னு உங்க அக்கா மாமா சொன்னாங்க. அப்படி இருக்க நீங்க சொந்தமாவே வீடா இல்ல அபார்ட்மெண்ட்டோ வாங்கிருக்கலாமே என்ற அவனது கேள்விக்கு, இப்போ எனக்கு அது அவசியமா படல, அதான் வாங்கல, என்னோட ஃப்ரெண்டு வீடே இப்போ எனக்கு வசதியா தான் இருக்கு என்று அவள் பதில் கூறவும், அப்போ உங்க வருமானத்தை சேவிங்ஸா வச்சிருக்கீங்க அப்படித்தானே? நல்லது, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நல்ல ஏரியால இடம் வாங்கி நல்ல வீடா கட்டுவோம். கூட நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க 3 பேருக்கும் சொந்தமான வீட்டை வித்தா அதுல உங்க ஷேர் வேற கிடைக்கும் இல்ல என்று கணேஷ் கூறினான்.
அதற்கு அவளோ, இவனை எப்போ நாம கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னோம் என்று மனதில் நினைத்து கொண்டாள். சரி, ஆடிட்டிங் கம்பெனியும் உங்க ஃப்ரெண்டோட சேர்த்து தானே நடத்துறீங்க, அதுல வர லாபத்தை எப்படி 2 பேரும் ஷேர் செஞ்சுப்பீங்களா என்று அடுத்த கேள்வியை கேட்க, அதுதானே முறை என்று அவள் பதிலளித்தாள். பின் சில நொடிகள் அமைதியாக கழிய, நீங்க புடவை இல்ல சுடிதார்ல வருவீங்கன்னு நினைச்சேன், இந்த ட்ரெஸ்ல உங்களை எதிர்பார்க்கல, எப்போ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவீங்களா என்ற அவனது அடுத்த கேள்வி அவளது பொறுமையை மிகவுமே சோதித்தது. ஆனாலும் என்னோட மூடுக்கு ஏத்தது போல போடுவேன், பொதுவா வேலை சமயத்துல இதுதான் வசதி, இப்போ ஆபீஸ்ல இருந்து தான் வரேன் என்று பதில் கூறினாள். ஆனா நீங்க புடவை கட்டினா உங்களுக்கு நல்லா இருக்கும், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க புடவை கட்டுங்க, புடவை தான் குடும்ப பொண்ணுங்களுக்கு அழகு, சுடிதார்னா கூட பரவாயில்ல என்று அவன் கூற, அவளின் பொறுமை பறந்து கொண்டிருந்தது. சரி, கல்யாணம் ஆனா அப்போ அதை பத்தி யோசிக்கலாம் என்று அவனிடம் கூறியவள், ரொம்ப நேரமா நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்களே, நானும் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா என்று கேட்க, தாராளமா கேளுங்க நேயா என்று அவன் பதில் கூறினான். ஆமா, உங்க முதல் மனைவியை எதுக்கு நீங்க டைவோர்ஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் கேட்டதும், எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், அதான் எனக்கு அவ கூட ஒத்து வரல என்றான். கருத்து வேறுபாடுன்னா புரியல என்று அவள் சொன்னதும், எனக்கு வரப்போற மனைவி வேலைக்கு போகணும், ஆனா அவளுக்கோ கல்யாணத்துக்கு பின்னாடி வேலைக்கு போற ஐடியா இல்ல. நீங்களே சொல்லுங்க, இந்த காலத்துல 2 பேர் வேலைக்கு போனாதான் நல்லா வசதியான வாழ்க்கை வாழ முடியும், அதனால கொஞ்சம் வருஷத்துக்கு குழந்தை வேண்டான்னு நான் சொன்னேன், அவளோ உடனே குழந்தை பெத்துக்கணும்னு சொன்னா, இப்படி நிறைய இருந்துச்சு, அதான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் என்று கூறினான். இதை கருத்து வேறுபாடுன்னு சொல்ல முடியாதே, அவங்க எதிர்பார்ப்புகள் வேறையா இருந்துச்சு, உங்க எதிர்பார்ப்புகள் வேறையா இருக்கு, அதை தெளிவா பேசிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க நினைச்சது மட்டும் நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. இப்ப கூட பாருங்க, நான் இப்போதான் உங்களை பார்க்க வரேன், அதுக்குள்ளவே நாம கல்யாணம் செஞ்சுக்க போறதா முடிவு பண்ணிட்டீங்க போல. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கார் சொந்தமா, வீடு சொந்தமா, பிசினஸ் லாபமா போகுதா, இத பத்தி மட்டும்தான் பேசுறீங்க. அதாவது இதெல்லாம் ஓகேன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு நோ அப்செக்ஷன், நீங்களா ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க, மத்தபடி எனக்கு என்ன விருப்பம் இருக்கும்னு இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு தோணுது. ஒருவேளை நமக்கு கல்யாணம் ஆகி அந்த நேரம் என் உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனை ஆகி நான் என் கம்பெனியை தொடர்ந்து நடத்த முடியாம போனா, அப்போ என்னையும் டைவர்ஸ் பண்ணுவீங்க, அப்படித்தானே என்று அவள் பேசவும், என்ன நேயா என்னென்னமோ பேசுறீங்க, வாழ்க்கையை திட்டம் போட்டு நடத்துறது தப்பா என்று அவன் கேட்டான். தப்பில்ல, ஆனா அது கணவன் மனைவி 2 பேரும் உடன்பட்டு போடுறதா இருக்கணும். ஆனா அவங்க போடுற திட்டப்படிதான் எல்லாம் நடக்கும் நடக்கணும்னு இல்ல. எதிர்காலம் நமக்கு என்ன வச்சிருக்கும்னு தெரியல, அதுல மனைவியோ இல்ல கணவனோ அந்த திட்டப்படி நடக்க முடியாம போலாம். அப்போ அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கணுமே தவிர அவங்கள வாழ்க்கையில இருந்து விளக்குறத பத்தி யோசிக்க கூடாது. உங்களுக்கு வர மனைவி உடனே குழந்தை பெத்துக்க கூடாது, வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், ஆனா அதே சமயம் மாடர்னா இருக்க கூடாது, வேலைக்கு போகும்போது இழுத்து போத்திக்கிட்டு போகணும். இது உங்க ஆணாதிக்கத்தை காட்டுது. உங்க மனைவி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி அவங்கள சுதந்திரமா இருக்க விடுங்க, அப்படி இல்லாம உங்க விருப்பத்தை அவங்க கிட்ட திணிக்காதீங்க என்று அவள் படபடவென்று பேச, அப்படியான சுதந்திரத்தை எத்தனை பொண்ணுங்க தப்பா உபயோகப்படுத்திக்கிறாங்க, உங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா என்று அவன் பதிலுக்கு கேட்டான். எந்த உறவிலையும் முதல்ல நம்பிக்கை இருக்கணும். முதல்ல உங்களோட எண்ணத்தை நல்லதா மாத்திக்கோங்க, அப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். சாரி, பெண்களை பத்தி இப்படி ஒரு கேவலமான எண்ணம் வச்சிருக்கிறவங்கள என்னால கல்யாணம் செஞ்சுக்க முடியாது, பை என்று சொல்லியவள் கணேஷின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் விறுவிறுவென வெளியில் எழுந்து வந்து விட்டாள்.